நகராட்சி துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை 232 பக்கம் அறிக்கையை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கொடுத்து இதில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஆட்கள் தேர்வு செய்த நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பொறியாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 35 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு, கிட்டத்தட்ட 2500 வேலைக்கு 888 கோடி ரூபாய் வந்ததாக, அந்த பணம் ஹவாலா மூலமாக வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் சென்றதாக தகவலை 232 பக்கம் அறிக்கையாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அதில் நடவடிக்கை, எந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த செய்தி எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு விசாரணை. அமலாக்கத்துறையிலிருந்து இந்த செய்தி, அந்த அறிக்கை எப்படி வெளியில் போச்சுன்னு அதுக்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை. எல்லாம் வெட்கக்கேடுயா. எல்லாம் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள்லாம் வெட்கி தலையை குனியணும். அவமானமாக இருக்கு. ஊழல் நடந்ததுக்கு விசாரணை இல்லையா, அந்த ஊழல் நடந்த செய்தி வெளியில் போனதுக்கு விசாரணையா? எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம், எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதுக்கு விசாரணை செய்து துப்பு கிடையாது. ஆனால் அந்த செய்தி வெளியில் போனதுக்கு அதுக்கு வந்து சரி, அந்த 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 செய்தி வெளியில் போனதுக்கு ஒரு அதுக்கு விசாரணை. இதே போன்று 4800 கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை. மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் அதெல்லாம் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதில் எவ்வளோ 30,000 கோடி ரூபாய் ஊழல். எல்லாத்துலேயும் ஊழல் நடந்துட்டு இருக்குது. லஞ்சம் ஊழல். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல. அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நானும் இந்த 100 நாள் நடைபயணத்தில் போய் பார்த்துட்டேன். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறேன். நான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்த கேள்வி இங்கே கேட்பீங்க, கூட்டணி பற்றி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி, மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில்.